வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய இதோ ஓர் இதயம், அத்தியாயம் 23. அன்று பகல் பொழுது மருத்துவமனையில் தன் அறையில் வந்து உட்கார்ந்தான் சண்முகம். தன்னை சுற்றிலும் இருள் கவி கொண்டு விட்டது போன்ற பிரமை. வேலையில் ஈடுபட்டு இருக்கையில் தன் மாபெரும் இழப்பை அவன் மறந்து இருக்க முடிந்தது. ஆனால் தனியே அறைக்குள் வந்து அமரும் போதெல்லாம் நெஞ்சை பெரும் கல்லாக்க துயரம் அமுக்கியது. அம்மா அனுப்பி வைத்த சாப்பாடு டிஃபன் செட்டில் அப்படியே தான் இருந்தது. 1 மாத காலமாக அவன் தணிக்கையிடம் அதை கையால் கூட தொடாது திருப்பி அனுப்பி கொண்டு இருந்தான். வேணி மறைந்த பின் உணவு உறக்கம் இரண்டும் அவனிடமிருந்து மறைந்தன. சிரிப்பை துறந்து ஏக்கத்தின் பிடியிலே அவன் உருகி மாய்த்து கொண்டு இருந்தான். மனைவியை இழந்தவன் போல என்ற பழமொழி எத்தனை உண்மையானது என்று அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. தொடர்பை துண்டித்து கொண்டு திரும்பி வர முடியாத உலகிற்கே ஏறிவிட்ட வேணியை அவன் உள்ளம் எங்கெங்கேயோ தேடி அழுதது. அவன் வீட்டிற்கு திரும்பும்பொழுது வாயில் தூணை பிடித்து கொண்டு நிற்கும் வேணி இல்லாதது ஒரு சூன்யத்துடன் வேதனையாகத்தான் இருந்தது. வலையில் குலுங்க பரிமாறும் கைகளை நினைத்த பொழுது உணவு தொண்டைக்குள் இறங்க மறுத்தது. படுக்கை மீது உறக்கம் என்று புரளும்போது அவளது கூந்தலிலிருந்து மெல்லியதாக கமிழும் கதமச்சரத்தின் மனம் அறைக்குள் வீசும் நினைப்பு. விளக்கை போட்டு பார்த்தபோது அருகே படுக்கையில் காணப்படும் வெறுமை அவன் நெஞ்சை பிளந்தது. என் அருமை வேணி, என் உயிரே, என்னை விட்டு ஏன் போய்விட்டாய் வேணி என்று குழந்தை போல் விம்மி அழுது கண்ணீர் வடித்தான். காலந்தான் இந்த புண்ணை ஆற வைக்கும் மருந்து. வேலைதான் இந்த வேதனைக்கு ஏற்ற மூலிகை. அவனுக்கு தெரியும். வைத்தியர் என்ற முறையில் மரணத்தை அவன் பல முறை சந்தித்தவன்தான். பிரிவாற்றமையில் கதறி எழும் உற்றார் உறவினர்களுக்கு பல தத்துவங்களை எடுத்து சொல்லி ஆறுதல் கொடுத்திருக்கிறான். ஆனால் அவன் வாழ்க்கையிலேயே அந்த கோரம் புகுந்து விளையாடிவிட்ட போது தத்துவங்கள் மறந்து போயின. துயரத்தின் கொடுமையை தனியே சந்திக்க சக்தியற்று வேதனையில் துடித்து அவன் சதா புலம்பிக் கொண்டு இருந்தான். இமைகளின் ஓரத்தில் அரும்பு கட்டிய நீரை விரலால் சுண்டிவிட்டு மேசை மீது தனக்கு எதிரே சாய்ந்த வாக்கில் வைத்திருந்த அவளது புகைப்படத்தையே வெகு நேரம் ஊற்று பார்த்து கொண்டு இருந்தான். 1 மாதத்திற்கு முன்னர் இரத்தமும் சதையுமான உண்மை உருவத்திலே அவனது நெஞ்சை நிறைத்து கொஞ்சி பேசியவள் இன்று நிழல் உருவிலே அவனை பார்த்தபடி சிறு சட்டத்திற்குள் அடக்கமாக்கி விட்டிருந்தாள். மார்பை கவ்விய துயரத்தை சமாளித்தபடி அவன் இழுப்பறையை திறந்தான். மெல்லிய காகிதத்தில் மூடியிருந்த ஒரு சித்திரம் உள்ளே இருந்தது. வேணிக்கு இயற்கையாகவே சித்திரம் வரைவதில் ஒரு தனி திறமை இருந்தது. வண்ணங்களை குழைத்து கொண்டு ஒழிந்த வேளையில் வீட்டு முன்னரையை அலங்கரிக்க அவள் சில இயற்கை காட்சிகளை தீட்டி படமாக்கியிருந்தாள். உடம்புக்கு சுகம் இல்லாத போது இந்த வேலை எதற்கு அவன் பல முறை அவளை கடிந்து கொண்டான். அவள் நீட்டி முற்று பெற்ற 3 படங்களில் அவளுக்கு பிடித்தது அந்த ஓவியம். வலிப்பு நோய் வருவதற்கு சில நாட்கள் முன்னர் தான் அதை முடித்தாள். நாட்காலி ஒன்றில் அமர்ந்தபடி மேஜை மீது அந்த ஓவியத்தை துளவில் வைத்து அழகு பார்த்தாள். அவள் பின்னால் வந்து நின்ற சண்முகம் அவளது தோலை தழுவி நெருங்கிய நிலையில் அவளுடன் அதை பார்த்து கழித்தான். எப்படி இருக்கு? ஒன்றுமே சொல்லலையே. செல்லமாக சினுங்கிய அவள் அவனது முடியை விரலால் விளையாடினாள். அர்த்தம் புரியலை. தீட்டினவங்க விளக்கம் கொடுக்கணும். வேடிக்கையாக அவள் கன்னத்தை கிள்ளினான். இலைகள் நடுவே கொத்து கொத்தாக வெள்ளை மலர்கள் கொண்ட மரத்தின் ஒரு பகுதி கவ்வையாக பிரிந்த 2 கிளைகள். கவ்வைக்குள்ளே ஒரு பறவை கூடு. அதில் ஒரு சிறிய குஞ்சு. அதன் திறந்த வாயில் உணவை ஊட்டும் தாய் பறவை. சற்று தொலைவில் தன் குடும்பத்தை பாதுகாக்க சிறகை படப்படுத்து கொண்டு இருக்கும் ஆண் பறவை. இந்த குஞ்சு நம்ம குழந்தை, இந்த தாய் தான் நான், இந்த ஆண் பறவை தான் நீங்க, இது நமது குடும்பம். போதுமா விளக்கம்? அவள் கொஞ்சி கொண்டே தன் மேன்மையான கன்னத்தை அவன் முகத்திலே பதித்து கொண்ட போது அவள் மகிழ்ச்சியில் மெய் மறந்து போனான். உன்னையும் என் செல்வத்தையும் இந்த பறவை போல நான் பாதுகாப்பேன், கவலைப்படாத, நிச்சயம் என்று கூறிவிட்டு மேஜை மீது ஏறி எதிர்ப்புறமாக வெகு அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டான். இப்போ உன் உடம்பு கொஞ்சம் குணமாகி இருப்பதால் சொல்கிறேன். அன்னைக்கு நீ என்னை சந்தேகப்பட்டு ஒரு கேள்வி கேட்டு வருத்தப்பட்டியே, அதுக்கு பதில் சொல்லட்டுமா? அவளுடைய 2 கரங்களையும் ஆவலுடன் பற்றி கொண்டான். இப்போது அது தேவையா?
இப்போது உன் மனதில் சங்கடமான எண்ணங்கள் இருப்பது தவறு. அதனால் சொல்ல விரும்புகிறேன். உங்கள் பிரியம். ஆணும் பெண்ணும் சேர்ந்து கல்வி கற்கும் இடம் வைத்திய கல்லூரி. அன்போடு சகோதரர் உணர்வில் தான் எல்லோரும் பழகிறாங்க. என்னை பொறுத்தவரை என் மனத்தை கவர்ந்து என் உணர்வுகளுடன் கலந்துவிட்ட ஒரே பெண் வேணி. அவளை நான் நேசிக்கிறேன், நேசித்து கொண்டே இருப்பேன். மற்ற எவருக்கும் என் இதயத்தில் இடமில்லை. என் வார்த்தைகளை நம்புவியா, அல்லது வீணர்கள் கட்டிவிடும் கதையை நம்பப் போகிறாயா? உணர்ச்சியோடு அவன் கண்கள் கனத்தன. அத்தான், மன்னிச்சுக்கோங்க, தெரியாமல் கேட்டுவிட்டேன். அவனது மடி மீது தலையை வைத்து கொண்டு அழுது விட்டாள். பரவாயில்லை, நாம் அதை மறந்துடுவோம். நீ இனி வருத்தப்படக்கூடாது, அன்புடன் கூறியபடி அவள் முகத்தை நிமிர்த்தி கண்ணீரை துடைத்தான். மேன்மையாக அவளை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டான். அதற்கு பின் அந்த சில நாள் பேணி தாய்மையின் நிறைவில் ஏற்பட்ட அமைதியில் எத்தனை அழகுடன் பொழிந்தாள். அணையப் போகிற குடும்ப விளக்கு பிரகாசமாக எரிகிறது என்ற அவன் அறியவே இல்லை. தனது வைத்திய திறமையாலும் பொறுப்பான கவனிப்பாலும் தற்காலத்து புதிய மருந்துகளாலும் வேணியையும் தன் குழந்தையையும் காப்பாற்றிவிட முடியும் என்று பெரிதும் நம்பினான். ஆனால் வைத்தியருக்கெல்லாம் பெரிய வைத்தியனான அவனது தீர்ப்பு வேறு விதமாக இருந்துவிட்டதே. சில நாளில் அப்படி ஒரு பேரிடி விழப்போகிறது என்று அவன் சிறிதும் எதிர்பார்க்கவே இல்லை. தாய்மை முன்னேற தொடங்கியதும் அவளை பொறுப்புடன் தானே கவனிக்க அவன் மருத்துவமனையிலிருந்து தினமும் சிறிது முன்னதாகவே வந்தான். படுக்கையில் ஓய்வாக படுத்திருக்கும் அவளுக்கு தன் கையாலேயே மருந்துகளை வற்புறுத்தி கொடுத்தான். இரவில் அவள் தூங்குமுன் ஹார்லிக்ஸ் கரைத்து வந்து சிறு பிள்ளையைப் போல் அவளை தன் மடி மீது சாத்தி கொண்டு அதை மெல்ல குடிக்க சொல்லி உபசரித்தான். அவள் முகத்தில் பூத்து நிற்கும் இயற்வியை தன் கை குட்டையால் ஒத்திவிட்டான். கலைந்த நெற்றி மீது சுருண்டு விழுந்த முடியை ஒதுக்கிவிட்டான். விளக்கு வெளிச்சம் பட்டு அவள் கண்கள் கூசும் என்று இரவில் தான் படிக்க வேண்டியவற்றை மேசை விளக்கை தாழ்வாக திருப்பி கொண்டு உட்கார்ந்து படித்தான். கட்டிலின் மீது சிறிது அமைதியின்றி அவள் புரள்வதைக் கண்டால் உடனடியாக ஓடி கவனித்தான். என்னம்மா வேணே, என்ன வேணும்? உடம்பை என்ன செய்து தவிப்போடு விசாரித்தான். அன்று காலை அவள் மகிழ்ச்சியுடன் தான் இருந்தாள். காபி பலகாரம் சாப்பிட அவன் உட்கார்ந்த போது மேசையின் எதிர்ப்பக்கம் வந்து அவளும் அமர்ந்து கொண்டாள். தன் கையால் அவனுக்கு பரிமாறினாள். அப்பொழுது கவனித்தான், அந்த பிஞ்சு விரல்களில் வீக்கம் காணப்பட்டது. முகமும் லேசாக வீங்கியிருப்பதைக் கண்டு நெஞ்சும் துணுக்குற்றான். குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறது? அதுக்கு தேவையான தொட்டில், குட்டி, சட்டைகள் இதெல்லாம் பற்றி நாம் யோசிக்கவில்லையே. வேடிக்கையாக அவன் கேட்டான். இதெல்லாம் முன்கூட்டியே வாங்கி வைக்கிறது நல்லதில்லைன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. குழந்தை பிறந்த பின்னால் அத்தை பேர் வைப்பதை பற்றி ஆலோசனை சொல்லுவாங்க. இப்போ எனக்கு இந்த பெரிய குழந்தையை கவனிக்கவே முடியலையே. மென்மையாக அவள் சிரித்தாள். இன்னொரு ஆப்பத்தை எடுத்து அவன் தட்டில் போட்டு தேங்காய் பாலை வார்த்தாள். வேணிக்கு வலிப்பு நோய் கண்டு மயக்கமடைந்த நிலையில் மீண்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாள். திருச்சியில் இருந்து தன் நண்பனான ஒரு மருத்துவ நிபுணரை அவன் அவசரமாக வரவழைத்தான். வைத்தியர் தன்னுடைய நெருங்கிய உறவினருக்கு உடல்நிலை அபாயமாகிவிடும்போது அவரை தாமே கவனிப்பது முறையன்று அவனுக்கு தெரியும். உணர்ச்சி வசத்திலே நிதானம் இழந்து சிகிச்சைக்கு தக்க முடிவு எடுக்க முடியாது தடிமாறி போய்விடுவார்கள் என்பது அவன் கருத்து. விரைவில் வந்து சேர்ந்த அந்த நிபுணரும் உதவி வைத்தியநாதனும் பொறுப்பை ஏற்று சிகிச்சைகளை கொடுக்க தொடங்கினார்கள். சாதாரணமான ஒரு மனிதன் போல் தன் வைத்திய அறிவை ஒரு புறம் ஒதுக்கிவிட்டு உணர்வுகளின் பிடியில் குழம்பி போய் அவன் அறைக்கு வெளியே தயங்கபடி நின்று கொண்டிருந்தான். வெளியே வந்த அந்த நிபுணர் அவன் தோள்களை இறுக்கமாக பற்றி கொண்டார். வருந்துகிறேன், வேணி அவர்களின் நிலை மோசமாகிவிட்டது. இனி அவன் கையில்தான் இருக்கிறது. பெருமூச்செறிந்தார். நெஞ்சை துக்கம் அடைக்க கண்களில் நீர் புரள அவன் உடனே உள்ளே உறைந்தான். தன் நினைவே இன்றி கட்டிலின் மீது கிடந்த தன் காதல் மனைவியை அவன் பார்த்தபோது நெஞ்சை வெடித்து போகும்படி குமுறி அழுதுவிட்டான். பவளநாதா, என் பச்சை கிளியை காப்பாற்று, உள்ளம் முருக பிரார்த்தித்தான். கட்டிலின் அருகே வந்து குனிந்து அவள் முகத்தை பார்த்தான். நாடியை தொட்டு பார்த்தான். நெஞ்சிலே கையை வைத்து பார்த்தான். அதற்குள் அமிர்தம், மோகனா, கார்த்திக் எல்லோரும் அறைக்குள் வந்து கட்டிலை சூழ்ந்து கொண்டு விட்டனர். பெண்கள் இருவரும்
புடவை தலைப்பால் வாயை புத்தியபடி கண்ணீர் உதிர்த்தனர். கார்த்திக் தன் மைத்துனனது கரத்தை ஆதரவாக பற்றி கொண்டான். ஆறுதல் சொல்ல முடியாது தவித்தான். வேணி மெல்ல கண்களை திறந்தாள். அவள் அவனை மட்டுமே தான் பார்த்தாள். மெல்லியதாக ஒரு புன்னகையில் முகம் பளிச்சிட்டது. ஒரு கணம் போய் வருகிறேன் என்பது போல் உதடுகள் மெல்ல அசைந்தன. மறுகணம் வேணி தன்னுள் தாங்கி கொண்டிருந்த அவனது குழந்தையுடன் உலகில் இருந்து விடை பெற்று கொண்டாள். பார்வையை மறைத்த கண்ணீரை சமாளித்து கொண்டான். அந்த படத்தில் குஞ்சிக்கு தீனி கொடுத்த தாய் பறவையை மெல்ல விரல்களால் தடவினான். கிளையின் ஓரத்தில் இறக்கை படப்படக்க எழுமி நின்ற அந்த ஆண் பறவையைப் போல அவன் இதயமும் படப்படுத்தது. செவ்வாய் அன்றில் துணை இழப்பு என்பது போல் துணையை இழந்த அன்றில் பறவையாக அவன் துன்பத்திலே துடித்து கொண்டு இருந்தான்.